என்ன என்னண்ணே அண்ணி சாப்பாடு இந்த ஜென்மத்துக்கு எடுத்து வராது போல. எம்பட்டு நேரம் தான் வெயிட் பண்றது. என்ன அண்ணி சமைச்சிட்டு இருக்கீங்க? இனிமே தான் சமைக்கணுமா? நீங்க சமைக்கிறத பார்த்தா நாளைக்கு காலையில தான் சாப்பிட முடியும் போல இருக்கே. என்ன நாத்தனாரே, நக்கல் கொஞ்சம் தூக்கலா இருக்குது. வேணும்னா சொல்லுங்க, எதையும் வேகாம எடுத்துட்டு வந்து வைக்கிறேனாக்கும். நீங்க முதல்ல சாப்பாடு எடுத்து வந்து வைங்க. அது வெந்திருக்கா இல்லையானே நாங்க சொல்லிக்கிறோம். என்னண்ணே சரிதானே? சரியா சொன்ன ராதிகா, சரியா சொன்னா. யோ நெட்ட, என்னையா உன் தங்கச்சி கூட சேர்ந்துட்டு ஆடுற போல அட்டைக்கு வாசி இல்லைன்னு வச்சுக்கேன், அம்புட்டுதான். என்ன அண்ணி சாப்பாடு எடுத்து வைங்க, நான் போய் தூங்கட்டுமா? அட இருங்க நாத்தனாரே, உங்களுக்கு அவதானே வெந்திட்டு இருக்கு. சத்த பொறுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணே உனக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையானே? என்னண்ணே இப்படி ஓடா இழைச்சி போயிருக்கேன்னு? என்ன உடம்ப கொஞ்சம் கவனிச்சுக்கண்ணே. அதெல்லாம் நான் நல்லா இருக்க ராதிகா, நீ எப்படி ராதிகா இருக்க? ஆமா, உன் வீட்டுக்காரர் எப்ப ராதிகா வராரு? அண்ணே அவர் வரதுக்கு எப்படி ஒரு வாரத்துக்கு மேல ஆகும்னே. வேலை முடிஞ்சாலும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காருண்ணே. அப்படியாமா? சரிம்மா சரிம்மா. என்ன எம்பட்டு நேரம் பசியோட உட்காந்துருக்கிறது? சாப்பாடு இல்லைன்னா சொல்லிருந்தேன், நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அட என்ன ராதிகா, இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நீ சாப்பிடாம ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அட சத்த பொறு ராதிகா, சின்ன பொண்ணு இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவா ராதிகா. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு சாப்பாடு ரெடியா இல்லையா? நெட்டமாமா, யார கத்தி கத்தி கூப்பிடுறீங்க? அண்ணி உங்களால அண்ணன் கூப்பிட்டு இருக்காரு. ஏன் எவ்வளவு நேரம் நீ சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு? சீக்கிரம் சாப்பாடு வைங்க, பசிக்குதுல. என்ன நாத்தனாரே, கண்ணுக்குன்னு தெரியலையாக்கும். கையில சாப்பாடு வச்சிருக்கல, வைக்க மாட்டேனாக்கும். சத்த போருங்க, வைக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு தான் இம்பட்டு நேரம் எடுத்துக்கிட்டீங்களாக்கும். ஒரு சாதம், ஒரு குழம்பு, ஒரு வறுவலுக்கு தான் இம்பட்டு நேரமா? யோ நெட்ட, நான் ஓரளவு தான் பொறுமையா இருப்பேன். ஒழுங்கா உன் தங்கச்சி ஆரம்பத்திலே கண்டிச்சு வை, அம்புட்டுதேன். என்ன 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 ராதிகா இப்படி சொல்லிவிட்டேன்? உன் அண்ணி உனக்காக உன்னோடத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா ராதிகா. இது மட்டும் இல்ல ராதிகா, இன்னும் சிக்கன் இருக்குது, முட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு ராதிகா. ஏய் சின்ன பொண்ணு, நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஓ என்ன சிக்கனு முட்டை எல்லாம் இருக்கா? அப்புறம் எதுக்கு நீ அதெல்லாம் எடுத்துட்டு வராம வெறுமனே இந்த தட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்களாக்கும்? ஓ அதை பிளாக்ல விற்க போறீங்களா? நாத்தனாருக்கு ரொம்ப குசும்பு அதிகம். ஏன் நாத்தனாரே, உங்க வீட்டுல நீங்க சமைச்சதெல்லாம் பிளாக்ல தான் விப்பீங்களோ? என்ன அண்ணி பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு. நீங்க ஒரு தினசா பேசும்போது நான் ஒரு தினசா பேசக்கூடாதாக்கும். ஐயோ போதும், ரெண்டு பேச்சத்தை நிறுத்துறீங்களா? காதிய வலிக்குது. ஏ ராதிகா, அண்ணி சத்த பேசாம சாப்பிடு. ஏ சின்ன பொண்ணு, நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஏ ராதிகா, உனக்கு இருக்குடி, இரு. வந்த அன்னைக்கே என்கிட்ட வாழாடுறியா நீ? இரு, வாழை விட்ட எப்படி நறுக்கிறன்னு மட்டும் பாரு. என்ன அண்ணி கிச்சனுக்கு வண்டி ஏதாச்சும் அனுப்பட்டுமா? இங்கே மாசம் மாசம் நிக்கிறாங்களே, அதனால கேட்டேன். என்ன மாமா, ராதிகாவுக்கு வாய் கொஞ்சம் அதிகமா இருக்கோ? சத்த சொல்லி வைங்க மாமா. ஏ ராதிகா, நீ தான் சத்த வாயை முடிட்டு இரு, அவ போய் எடுத்துட்டு வருவா. இந்தாங்க நாத்தனாரே, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க. என்ன நீ இப்படி சப்புன்னு இருக்கு சாப்பாடு? நீ நல்லா செய்வீங்க. அண்ணன் ஏதோ வரும்போது வறுவலில எல்லாம் பீத்திட்டு வந்தாரு. யோ நெட்ட, ஒழுங்கா உன் தங்கச்சியை வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட சொல்லிடு. இல்ல அம்புட்டையும் எடுத்துட்டு போயிருவேனாக்கும். என்ன நாத்தனாரே சொல்றீங்க? சாப்பாடு சப்புன்னு இருக்கா? என்ன மாமா, சாப்பாடு சப்புனா இருக்கு? இல்லையே சின்ன பொண்ணு, எல்லாமே நல்லா தானே இருக்குது. என்னண்ணே என்ன உனக்கு நாக்கு எடுத்து செத்து போயிட்டாக்கும்? மீன் இல்ல, சுத்தமா காரமே இல்ல. அப்புறம் வந்து சிக்கன் 65 சுத்தமா உப்பே இல்ல. என்னண்ணே இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவோ? ஓ உங்களுக்கு உப்பு காரம் தான் பிரச்சனையா நாத்தனாரே? சத்த போருங்க, இந்த வந்துட்டேன். என்ன ராதிகா, ஒசுக்குன்னு உப்பு இல்ல காரம் இல்லன்னு சொல்லிவிட்டேன். உங்க அண்ணியோட எப்படி நல்லா தெரியுமா? பாரு உனக்காக அவ புதுசா செஞ்சு எடுத்து போயிருக்காளாக்கும். இந்த பாரு உங்க அண்ணியே வந்துட்டா. ஆமா என்ன சின்ன பொண்ணு இது கையில? என்ன நெட்டமாமா இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்க தங்கச்சி தானே சாப்பாட்டுல உப்பு இல்ல காரம்னு சொல்லிட்டு இருந்தாவோ, அதுக்கு தான் போய் உப்பையும் மிளகு தூளையும் எடுத்துட்டு வந்தாக்கும். இந்தாங்க நாத்தனாரே, இதுல உப்பு இருக்கு, உப்பு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா இந்தாங்க இந்த மிளகு தூளை கொஞ்சம் தூவிக்கங்க. என்னென்ன அவங்க என்ன கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, நீ அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துருக்க. என்னன்னு கேளுங்க. ஏடி சின்ன பொண்ணு, என்னடி இது உப்பு தனியா காரம் தனியா எடுத்துட்டு வந்திருக்காவோ? ஏடி இதை போட்டு எப்படி சாப்பிட முடியும்? என்ன நெட்டமாமா என்னகிட்ட எகிரிட்டு இருக்காவோ? உப்பு இல்ல காரம்னு சொன்னது உங்க தங்கச்சி தானே. ஏன் கொஞ்சோண்டு உப்பு காரம் இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டாளாக்கும். ஆரம்பிச்சிட்டாளுவா? வந்து 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறாளுவோ? டேய் சின்னத்தோட, என்னடா பண்ண போற? என்ன நீ பட் அப்படியே அமைதியா அப்படியே உட்காந்துட்டே இருக்காவோ? சாப்பாடு நல்லா இல்ல சப்புன்னு இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு நீ என்னடானா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்ற. உன் பொண்டாட்டி என்னடானா உப்பு தனியாவும் மிளகு தூளை தனியாவும் எடுத்து வந்து கொடுத்துட்டு காரம் சரியில்லைனா போட்டுக்க, உப்பு சரியில்லைனா போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. இதுக்கு தான் இங்க வந்தராக்கும். ஏண்டி அம்பு ரோசந்தா இப்பயே கிளம்புடி. நீலாம் இங்க வரலன்னு யார்கிட்ட எழுதா? வந்துட்டு அங்கேருந்து நோட்டம் சொல்றதுக்கு நானே சரி போனா போட்டும், ரொம்ப கலப்பா வந்திருப்பேன்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சா ரொம்ப ஓவரா அப்படியே பண்ணிட்டு இருக்க. இருடி இரு, இப்படியே பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், சின்ன பொண்ணோட வேற ஆட்டத்தை நீ பாப்பியாக்கும். என்ன ராதிகா இப்படி புஸ்குன்னு நீ கோபப்படுற? ராதிகா கொஞ்சோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க ராதிகா. அட்ஜஸ்ட் பண்ணி நீ ஒரு நாள் நைட் முடிச்சு சாப்பிட ராதிகா. நாளை இருந்து உங்க அண்ணி கண்டிப்பா நல்லா சமைப்பா ராதிகா. நானே பக்கத்துல இருந்து பார்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குற ராதிகா. நீ ஒரே ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட ராதிகா. என்ன நாத்தனாரே, மூஞ்சில மருதாணி போட்ட மாதிரில இப்படி வந்து கிடக்கு? என்னாச்சு நாத்தனாரே? ஓ காரம் கொஞ்சம் அதிகமா போட்டீங்களாக்கும், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம்ல. என்னண்ணே என்ன எனக்காக நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? என்ன ராதிகா, அவனுக்கு சின்ன பொண்ணை பத்தி நல்லா தெரியுங்களா? உன் அண்ணி எப்பவுமே இப்படிதானே ஜாலியா பேசுவா. நீ இதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காம சாப்பிடுமா? ஏதோ உன் முகத்துக்காக சாப்பாடு சப்புன்னு இருந்தாலும் நான் சாப்பிடுறேன். யோ நெட்ட, உன் தங்கச்சி இப்படி அழுத்துக்கலாம் ஒன்றும் சாப்பிட தேவையில்ல. 2 பேருக்கு வேணா எந்திரிச்சு கிளம்புங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, வயிறு நான் போக சாப்பிட போறேனாக்கும். என்னையா உன் தங்கச்சி சாப்பாடு சப்புன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சப்பு கொட்டில சாப்பிட்டு இருக்காவோ? யாரு சின்ன பொண்ணு சத்த வாயில மூடி? அண்ணி உன் காதுல என்ன ஓதிட்டு இருக்கு? அது வந்து ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, அதெல்லாம் ஒண்ணுமா. நீ வந்து நல்லா சாப்பிடுமா, நல்லா வயிறு நேரம் சாப்பிடுமா, அப்பதான் நல்லா தூங்க முடியும்.
சாப்பாடு சப்புன்னு இருந்தாலும் வேற என்ன பண்றது, பசிக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். சரி நான் போய் கையெல்லாம் கழுவிட்டு வரேன். என்னையா நெட்ட என்ன நினைச்சிருக்கான் உன் தங்கச்சி மனசுல? நானும் சரி போனா போட்டும் வந்த அன்னைக்கு சண்டை ஆரம்பிக்க கூடாதுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. ஏதோ பசிக்கல சாப்பிட்டு போயிருக்கலாம். நல்லா பாரு சாப்பாடு சப்புன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வலிச்சுல நக்கிட்டு போயிருக்கா தட்டை. யாரு சின்ன அவன் எப்பவுமே இப்படிதானே உனக்கு நல்லா தெரியும் நடி. போறவன் என்னடி உனக்கு? யோ என்னையா சொன்ன நீ வரதுக்கு முன்னாடி? அவ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தா, இப்பதான் அவள் கல்யாணம் ஆயிட்டுல அவன் நேரம் மாறி இருப்பா அப்படிலாம் என்கிட்ட சொன்ன நீ. யாரு சின்ன பொண்ணு என்னடி இந்த சின்ன வயசுல இப்படி பெருசா ஆக்கிட்டு இருக்காவோ? ஏடி கொஞ்ச நாள் தான் நீங்க தங்க போறா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேடி. யோ நெட்ட எதியா சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? என் சாப்பாடு சப்புன்னு இருக்குன்னு சொல்றா, நீ வாய முடிட்டு அமைதியா உட்காந்துருக்க. இது சின்ன விஷயமாக்கும்? என்ன சின்ன பொண்ணு அவன் சொன்னதே நீ சொல்லிட்டே இருக்காவோ? யாடி நான் இப்ப நான் சொல்றேன், சாப்பாடு அம்பு ருசியா இருந்துச்சு. ஏடி சிக்கன் 60 இருக்கு பத்தியாடி, அது எம்பு ருசியா இருந்துச்சு தெரியுமாடி? உன் கைமணமே கைமணம் தாண்டி. என்ன அதுல லைட்டா உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அப்புறம் இந்த மீன் பொரிச்சது இருக்கு பத்தியாடி, அதுல கொஞ்சம் ஒன்று காரம் கம்மியா இருந்துச்சு. அம்பு தாண்டி. நெட்ட என்னையா என்ன என்னைய புகழ்ற மாதிரி புகழ்ந்து சிக்கன்ல வந்து உப்பு இல்ல, மீன்ல வந்து காரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவோ? யோ அவ சொன்னதுக்கு நீ சொன்னதுக்கு என்னையா வித்தியாசம்? யாரு சின்ன பொண்ணு நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லடி. சரி சரி தள்ளு தள்ளு, எனக்கு வயிறு பசிக்கிறாக்கும், நான் சாப்பிடணும் உட்காந்து. ஆஹா ஆஹா எம்புட்டு ருசியால இருக்கு இந்த சாப்பாடு. ஆத்தி எடி சின்ன பண்ணு நீ ஆடி சமைச்ச? ஆஹா எம்புட்டு நல்லா சமைக்கிறேடி நீனு. ஆஹா ஆஹா ஆஹா. யாரு சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி தனியா பேசிட்டு இருக்காவோ? என்னையா நீ வேற சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன், எதுக்கு போய் சாப்பாடு பேசிட்டே இருக்காவோ? சரி அந்த குழம்பு எடுத்து இங்கிட்டு நான் ஊத்து. என்ன நீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களாக்கும்? இல்ல நான் நிறைய சாமி கும்பிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அன்னைக்கு எப்பவுமே குசும்புதான். அன்னைக்கு எப்பவுமே குசும்புதான். யாரு சின்ன பொண்ணு ராதியா கோமல எம்புட்டு வாசம் பத்தியாடி? எது சாப்பிட உட்காந்துருக்கேன்னு அப்போ உனக்கு பரிமாறி வந்திருக்கா? ஞம் 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 ஞம். இந்த 65 வேஸ்ட் ஆக கூடாதுன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனாக்கும். உப்பு கம்மியா இருந்தாலும் வேற என்ன பண்றது, காசு கொடுத்து வாங்கிருக்கோம், அதனால நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எது இந்த முஞ்சுதான் எனக்கு பரிமாற வந்ததாக்கும்? சரி விட்டு சின்ன பொண்ணு அவன் ஆசையா எடுத்து சாப்பிடுறான், அது எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? சரிண்ணே நான் வயிறு முட்டை சாப்பிடலானும் ஏதோ சுமாரா சாப்பிட்டுருக்கேன். சரி நான் போய் உறங்குறேன், என் ரூம் வந்து காட்டுங்க. என்ன நாத்தனாரே சுமாரா சாப்பிட்டுருக்கீங்க? சரி 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 சரி. ராதிகா நீ போய் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருமா. எந்த ரூம்ல நீ தங்க போறேங்கிறத நான் சொல்றேமா? அப்ப சரிங்க நான் போய் டிவி பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் வாங்க. என்ன அண்ணி இந்த சப்புன்னு இருக்க சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க. என்ன நெட்ட உன் தங்கச்சி உடம்பு ஃபுல்லா கொழுப்பு இருக்கு போல. கரைச்சு அனுப்புறேன், நீ ஒன்னும் கவலையே படாத. ஆமா இந்த நேரத்துக்கு கொழுப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இவ பேச வந்துட்டாளாக்கும். ஆத்தி கடவுளே இது ஒரு நாளே இப்படி ரணகாலமால போயிருக்கு. ஐயோ இன்னும் தங்கி இருக்க போற பாக்கி நாள்ல எப்படி போகுதுன்னு வேற தெரியலையே. யோ நெட்ட யோசிச்சது போதும், பாத்திரத்துல எடுத்து போட்டு விளக்கு போ. அதான என்ன வேலை வாங்கலன்னா இவளுக்கு தூக்கமே வராது. என்ன நாத்தனாரே சீரியல் பாத்துட்டு இருக்கீங்களாக்கும்? சீரியலு இல்ல நீ சேர படிச்சிட்டு இருக்க. பார்த்தா தெரியலையாக்கும், சீரியல் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா கல்யாணம் வரதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் தான் பேசிட்டு இருந்தா, இப்ப என்னடா வாய் இம்புட்டு நீளமா இருக்குது. எல்லாத்தையும் ஒட்ட கட் பண்ணி அனுப்புறேன் நாத்தனாரே இரு. என்ன அண்ணியாரே ரொம்ப யோசிக்காதீங்க, தலையில உள்ள மூளை கலந்தே கீழே விழுந்துற போகுது. ஆனா என்ன நாத்தனாரே உங்க மூளை மாதிரி எல்லாரும் மூளையும் இருக்குமாக்கும்? ஆரம்பிச்சிட்டாங்களா? சாப்பிடுற இடத்துல தான் அம்புட்டு தட்டுன்னு பார்த்தா இங்கேயுமா? என்ன நீ யோசிச்சிட்டே இருக்காவோ? சரி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நல்லா யோசிங்க. இப்ப எனக்கு தூங்குறதுக்கு ரூம் கட்டுங்க, நான் போய் தூங்கணும். ட்ரெயின்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு. ராதிகா நீ சின்ன பொண்ணு ஒரே ரூம்ல படுத்துக்கங்க ராதிகா, நான் வந்து ஹால்ல படுத்துக்கிறேன் ராதிகா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ உங்க ரூம்ல என்ன? ஐயோ அங்க காத்து கூட சரியா வராதே. சரி வேற என்ன பண்றது? சரி நான் போய் தூங்குறேன். நீ வந்துருங்க, நீ நான் போய் தூங்குறேன். யோ நெட்ட இங்க வாயாங்க. யாரு சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு நீ கூப்பிட்டு இருக்காவோ? யோ யாரு கேட்டியா யார் ரூம்ல வந்து அவளை தங்க சொல்றேன்? யாரு என்ன சின்ன பொண்ணு தொட்டதுக்கு நொட்ட சொல்லிட்டே இருக்காவோ? ஏடி யார் நம்ம வீட்ல எங்கடி ரூம் இருக்கு? ஏடி இதை விட்டா நம்ம ஸ்டோர் ரூம் தானே இருக்கு. ஏடி அங்க ஒரு பழைய ஜாமான் போட்டு வச்சிருக்கோம், அங்க போய் எப்படி அவளை தூங்க சொல்றது? ஏடி கொஞ்ச நாள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தே. யோ நெட்ட என்னையா என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன், உன் தங்கச்சிக்கே சின்ன அடிச்சுட்டே இருக்கேன். பாத்துக்கையா அதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லையாக்கும். ஏடி என்ன சின்ன பொண்ணு ஏடி எனக்கு எதுவுமே சொல்லலையடி. ஏடி அவ இருக்க போறதே கொஞ்ச நாள் தாடி, ஏதோ நிரந்தரமா இருக்க பாரு. இல்லடி நீ பேசிட்டு இருக்காவோ? சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். யோ நெட்ட ரொம்ப உன் தங்கச்சி வந்திருக்கான்னு ஓவராலா ஆடிட்டு இருக்கேன். இரு உன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் எல்லா ஆட்டத்தையும் நான் அடக்குறேன். சரி மக்களே, என் ஆத்தா இங்க இருக்க போற நாள்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாருங்க. உங்களை நாங்க அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.